வாழை மீனுக்கு வெள்ளங்க மீனுக்கு கல்யாணம், அந்த சன்னாக்கும் நீ கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். நானா பாட்டு பாலுமாக்குதா வரும்போது பாலு பார்த்துட்டு வந்தியாண்ணா? நீ மூடு, உன் வயிற்றுலால எல்லாம் பொண்ணும் கட்டி விட்டு போகுது சரியா? இங்க முந்திரி பருப்பு காணாத போகுது, நீ தான் எடுத்துன்னு போறியா? ஏய் நானா ஏமாத போய் போடுற காலி எடுத்துன்னு யாரும் வாங்கிட்டு இருப்பாங்க. அம்மா தான் சொன்னா அப்படி கோவப்படுற. சரி செய் வேலையை செய். நான் பேச்சலாம் வெளில வச்சுக்காத. முதல்ல பார்த்தா ஏமா என்ன நினைப்பாரு? திட்டு கொட்டுன்னு நினைப்பாரு, மூஞ்ச போறதுக்கு. நானா உனா என்ன இருக்குது கடையில? என்ன இருக்கணுமோ எல்லாமே இருக்குது. உனக்கு என்ன வேணும்? ஆஃபர்ல என்ன இருக்குது? ஆஃபர்ல நிறைய பொருள் இருக்குதுண்ணா, உனக்கு என்ன வேணும்? என்ன இருக்குதோ அதை முதல்ல சொல்லு. இவன் வந்து பைப்பிள்ளைங்க எடுக்கிறான். டேய் இந்த ஆளுக்கு என்ன வேணுமோ வந்து எடுத்துக்குறா. நானா ஆகணா? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. என்ன இருக்கும்? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா? நோ, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீல பேச்சம் இருக்குண்ணா. டேஸ்ட் நல்லா இருக்குமா? நல்லா தானே இருக்கும், வாங்கிட்டு போனா. ஒன்னு பிரிச்சு கொடு, டேஸ்ட் பாக்குறேன். அதெல்லாம் பிரிக்க முடியாது, நீ உன் வேலையை பார்த்துன்னு போ. வேற எதுனா கடையில பிரிச்சு கொடுத்தா வாங்கிக்கோ. கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியல. அப்படியேப்பட்ட கஸ்டமரே எங்களுக்கு தேவையில்லை, போயா. கோவப்படாதப்பா. சாக்லேட் இருக்குதா? என்னண்ணா சாக்லேட் வேணும்? இனிப்பா இருக்கணும் சாக்லேட். இனிப்பாதான் இருக்கும் சாக்லேட்னா. என்ன வெளியில என்ன வேணும்? என்கிட்ட ₹1 இருக்குது, அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது. இந்த ₹1 தான் இவ்வளவு நேரம் என்கிட்ட பருப்பு மாதிரி பேசியிருந்தியா? என்னப்பா நீ ஒரு கஸ்டமர் இப்படி பேசுற? நீ என்னடா கஸ்டமர் விளக்க என்ன? எவ்வளவு நேரம் தொலை குத்துந்து நீ என்ன? ஏப்பா கஸ்டமர் வியாபாரம் கட்டு போறோம்பா. வானா இவெல்லாம் ஒரு கஸ்டமரானா? ₹1 தூக்கின்னு வந்துட்டு 1 ஹவர் டார்ச்சர் கொடுத்துன்னு கிடக்குறான். ₹1 பண்ணாலும் வியாபாரம் தான்ப்பா. என்னப்பா வேணும் உனக்கு? இந்தாங்க, அவருக்கு என்ன வேணுமோ நீங்களே கொடுங்க. சொல்லுப்பா என்ன வேணும்? நீங்க ரொம்ப நல்ல மனசா இருக்கீங்க. பெரிய சாக்லேட் அவனுக்கு ₹1 இப்ப பெரிய சாக்லேட் வரும். நல்லவங்க வல்லவங்க மனசு வச்சா வரும். என்னப்பா சொல்றான் அந்த ஆளு? நல்ல மனசு உள்ளவங்க மனசு வச்சா கிடைக்குமா? நீங்க அந்த சாக்லேட்டை கொடுக்கலன்னா உங்களை கெட்டவன்னு சொல்றா போல. அடப்பாவி, ஒரு சாக்லேட் கொடுத்துருப்பா. எப்படிலாம் பேசி வாங்குறையா? இந்தா சின்னதாகுது, இது வேணாம். குடு. இந்தா போ. என்ன வீட்டு பொருள் கொடுக்கும்போது செலுத்திக்கிறா? அண்ணா நாளைக்கு வரேண்ணா. பாத்தியானா எப்படி நூதனமா ஏமாத்திட்டு போறான் உலகம் உருண்டை தலையன். ஆமாப்பா, இப்பெல்லாம் பேசி வாங்கி பண்ணலாம் பாருப்பா. சரி நீ போ, கல்லாப்பேட்டில் உட்காருண்ணா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது நல்லா உள்ள விடாதப்பா. சரிண்ணா. இந்த கடை தான் சொன்னான் பையன். பூசணிக்காய் இருக்குது, கோசு இருக்குது, தக்காளி வெங்காயம் இருக்குது, தேங்காய் நல்லா இருக்குதா? வேணா ஓணும் பாக்குறேன்ப்பா பாக்குறேன். நான் தேங்காய் வேணுமா? தேங்காய் ஓணுதான், உள்ள கொஞ்சம் பொருள் வாங்கினா வாங்கிக்கிறேன். பர்பி, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, சிப்ஸு. பார்த்த மாதிரி சந்தோஷப்படுறான். ஆஹா ஆஹா ஆஹா, எல்லாமே இருக்குதா? நோ, உனக்கு என்ன வேணும்? நீ பாட்டு எல்லாத்தையும் கழிச்சுன்னு கிடக்காத. எல்லாத்தையும் வாங்கினப்பா. எங்க என் பையன் ஒருத்தன் ஒல்லியா இருப்பானா? யாரு? கோபால் அங்க அப்பாவா நீ? ஆமா ஆமா, எங்கிறான்? டேய் கோபாலு, உங்க அப்பா வந்துடுறாரு பாருடா. எப்போ இப்படி வா. அங்க கேடா, அதோ வர. எப்போ அலுப்பு தன்மை கையில் எழுத்து வச்சுன்னுறா. பாத்துக்கினே இருந்தா வேற என்ன பண்ண சொல்றேன்? அது வேணாம் வெயி. போலாம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். 30 சாக்லேட் ஒன்று கொண்டா. என்ன ப்ரோ, இது ₹40, சாப்பிடுங்க நல்லா இருக்கும். நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குது. நோ, ₹40 வாங்கிக்கண்ணா. லேஸ் கொடுண்ணா. என்ன லேஸ் ப்ரோ? நல்லா காஸ்ட்லியான லேஸா கொடுண்ணா. இந்தா ப்ரோ, ₹85. என்ன ப்ரோ, வீட்டுக்கு எடுத்துன்னு போகாம எல்லாமே இங்கே தூணுறீங்க? வேலை இல்ல, என்ன பண்றது தெரியல, அதான். வேலை இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியலையா? சொல்றது புரியலையே. இப்ப நான் இதை துணிட்டேன், காசு இல்லை, வேலை கொடுத்துருவீங்களா எனக்கு? டேய் எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நைட்டுக்குள்ள யோசிச்சு பார்த்தேன், ஐடியா சூப்பரா இருந்துச்சு, அதான். நோ, இவன் பாரு, நான் சாக்லேட் லேஸ் சேர்த்து தூண்டு காசு இல்ல வேலைக்கு சேர்த்துக்கன்னு சொல்றான். ஏய் எங்கேருந்துடா வரீங்க என்கிட்ட வம்பு பண்ணதுக்கு? நோ வேலை இல்லைண்ணா, வேலை போட்டு கொடுத்தா செய்வேண்ணா. குமார இவர் என்னடா பண்ணது?
ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இவனை வேலைக்கு வச்சுக்கலாமா வேணாமான்னு நான் சொல்றேன். டேய் உட்கார்ற அப்படியே. நல்ல கடைக்கு தான் வந்துருக்கான். அப்பா அம்மா மீன் குழம்பு வைக்க சொல்ல. வச்சு சொல்றேன்ப்பா. அது டேஸ்டா வருதா? பாப்பியா நடக்குதா? யோ ஏன் என் தெரிஞ்சத்தா? இதுல போய் என்ன பாருக்குதா? முதலாளி வரட்டுமா? என் பையன் பத்திரமா பாத்துங்க. எப்பா கொஞ்சம் இல்ல. என்னப்பா? நான் வயிறு. கேஸ் ட்ரபிள். ஏய் எங்க அப்பா விடு. டேய் உங்க அப்பா போறப்போ வயிறு ஒண்ணுமே இல்லாத போனாரு, வர அப்போ 10 மாசம் புல்தாசி மாரி வராரு. ஏப்பா இதெல்லாம் ஒரு காரணமாப்பா. போப்பா. யோ நில்லையா? முதலாளி பால் முதல்ல எங்க அப்பா அசிங்கப்படுத்துறான். ஏ குமார, ஏன்டா உங்க அப்பா அசிங்கப்படுத்துற? முதலாளியே போறப்போ வயித்துல ஒண்ணுமே இல்ல முதலாளியே, வரப்போ வயிறு இருந்தா பெருசா இருக்குது. சந்தேகமா இருக்குது முதலாளி. எனக்கு சந்தேகமாகுதா? என்னடா சொல்ற? வயிற்ற மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன், அப்படியே அனுப்ப மாட்டான் அந்த ஆளை. ஓ இப்படியாப்பட்ட இடத்துல நீ வேலை பார்க்கலாம் மாட்டா மகனே. வந்துடா போலாம். நோ எங்க அப்பா சந்தேகப்பட்டீங்களே, அதுக்கப்புறம் இந்த வேலை வேலையே செய்ய மாட்டேன். ஏய் நில்றா. ஒரு பெரிய மஞ்சள் இப்படியா பண்றது ரொம்ப தப்பு. அது தப்பு காட்டணும் எனக்கு தெரியும். வயிற்ற காமியா என்ன மயக்க கவர் சவுண்ட் கேக்குது? அது கேஸ் ட்ரபிள். கேஸ் ஸ்டெப்லா? முதலாளி இங்க பாருங்க முதலாளி, பேக்கெட் பண்ணி எவ்வளவு போகுது? அட பாவீங்களா, என்னடா இப்படி பண்றீங்க? அது ஒண்ணு இல்லண்ணா, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் டைப்ஸ் தான். நோ முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே இருக்குதுண்ணா. அட பாவி, உங்க நல்லவன் நினைச்சா இப்படி பண்றீங்களா? நோ எங்க அப்பா ஏதோ ஹாஸ்பிட்டல் குத்தனா, தப்பா நினைச்சுக்காதா. உங்களுக்கு வேலை இல்ல போடா. என்னப்பா நம்ம தூணு முந்திரி பாதாம் பிஸ்தாத்துக்கு வேலை இல்லைங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம். நான் என்ன ஸ்ட்ரைக் பண்ணுவேன்? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ கம்பெனி தானே, நான் பாட்டு போயிட்டு இருப்பேன். டேய் காலையில குடிச்சு வச்சுக்கோ. என்ன எப்படி கடி ஊத்தி தத்தினா அதே மாதிரி உன்னை தத்துவண்டா. தபாசுரா மகனே, அப்பதானே அப்பா ஆத்மா சாந்தி அடையும். நாசமா போனவனே உயிரோட தான் தாக்குற, அதை கட்டி என்னடா ஆத்மா சாந்தி அடியன்ற. முதலாளி என் பையனை வேலை விட்டு தூக்கிட்டீங்களா, உங்களை பாத்துக்கிறேன் வாடா. என்னடா பண்ணுது குமார? அதான் உனக்கு துணுக்குனே உட்காந்துக்குது, அதை வச்சு வேண்டியதான் வேலைக்கு. உஷாரா பாடுறா, எல்லாத்தையும் துண்ட போறான் அவன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னா. விளங்கிடும் இந்த மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சாக்கா. வேலை கச்சிட்டா. டேய் நான் உன் பாட்டுன்னு வந்த எத்து துண்ண வேலைக்கு தானே கேட்டா அதுக்குள்ள தூங்கி நிக்கிற. ஜானகி கத்துக்க ப்ரோ, எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படணும் கூடாது. என்னடா சொல்ற? நான் அப்பப்ப கண்டிக்கு வரேன், வேணா எடுத்துக்கூடு, வெளியே போய் வித்துடலாம். அடி போ போ, எல்லாம் திட்டானத்தோட வருதுங்க. நோ இவன் வேலைக்குனா வானா. டேய் போடா கடையை விட்டு போ. என்னப்பா நான் தெத்துட்டேன், அவன் துண்டு போன காசு ஏத்தது. நோ அவன் திருடுறதுக்கு பிளான் பண்றானா, அவன் தான் வேலைக்கு வச்சுன்னு இருக்க கூடாதுன்னா. அப்போ திண்டு போன காசு நீ கொடு. ஆனா உனக்கு போய் நான் நல்லது நினைச்சேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். குமார காசை குத்துரு, இல்ல நல்லா இருக்காது பாத்துக்கோ. அவன் சொல்றதே நான் கேட்டிருக்கலாம் பொழுது. உன் வேலையா வேணா ஒன்னே வேணாம், தான் உன் பொருள். டேய் குமாரே குமாரே வாடா. அதெல்லாம் வர முடியாது, நீ வேற யாரெல்லாம் வேலைக்கு வச்சுக்கோ. என்ன இப்படி விட்டு போயிட்டான், இப்ப என்ன பண்ணது? என்னப்பா சொல்றீங்க? கடையை மொத்தமா நாங்களே பாத்துக்கிறோம் முதலாளி. ரொம்ப நல்லதுப்பா, போங்க. கடவுள் நல்ல பசங்க அமைச்சிருப்பா. நம்மள போய் முதலாளி நல்லவன் நினைச்சுங்கிறாரு. ஏய் கொஞ்ச நாள் இங்க இருக்கிற மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் சுத்தி ஓடிடலாம். இதுக்காக தான் நீங்க இவ்வளவு நாள் காத்திருந்தோம்.